25 மாதங்களாக குடியேற்ற நல்வாழ்க்கையை தொடங்கி உயிர்தானம் கிடைத்து தனது 61வது பிறந்த நாளை தனக்கு மறுவாழ்வு தந்த இடமான கார்மல் நகர் இயேசு சபை போதை நோய் முகாமில் வைத்து ஜோசப் ஜான்சன் புதுமையான முறையில் தனது பிறந்த நாளை கொண்டாடினார். பிறந்த நாள் விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக மதங்களை பார்க்காமல் மனிதர்களை பார்த்து ஏழைகளுக்கு உதவிக்கரம் நீட்டும் மங்கையர்க்கரசி, குடிநோயாளி குடும்பங்களுக்கு உதவிகள் செய்து வரும் மனிதாயமான மங்கை நமது நாகர்கோயில் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் சீலஜா கலந்து கொண்டு தனது உடன்பிறவா சகோதரர் ஜோசப் ஜான்சனுக்கு பிறந்தநாள் பரிசு வழங்கி வாழ்த்துக்கள் தெரிவித்தார். இவ்விழாவில் இயேசு சபை போதை நோய் பணிக்குழு நிர்வாகியும் ஜோசப் ஜான்சன் வாழ்வியல் வழிகாட்டியுமான சகாய பிரான்கோ, திருப்புமுனை போதை நல பணிக்குழு இயக்குனர் அருட்தந்தை பிரான்சிஸ் சேவியர் நெல்சன், ஃபாதர் வின்சென்ட் மற்றும் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் கலந்து கொண்டு ஜோசப் ஜான்சனுக்கு பிறந்தநாள் பரிசு வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். Happy birthday to you. Happy birthday to dear friend. Happy birthday to you. May God bless you, dear. May God bless you, dear. May God bless you, dear friend. Happy birthday to you. பிறந்த நாள் இங்கு பிறந்த நாள், நாம் பிள்ளைகள் போலே தொல்லைகள் எல்லாம் மறந்த நாள். ஹாப்பி பர்த்டே டு யூ. இப்பொழுது ஜோசப் ஜான்சன் வந்து சகோதரி எனக்கு பிறந்த நாள். நான் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் நான் இத்தனை வருஷம் வெளிநாட்டில் இருந்தேன். இப்போ ரொம்ப ஒரு போதைக்கு அடிமையாக இருந்தேன். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை அதிலிருந்து விடுபட்டு நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுறோம், அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது. சரி, ஓகே. அப்புறம் சொன்னாங்க, எனக்கு 4 சகோதரி இருக்காங்க, நீங்கள் என்னுடைய 5வது சகோதரி. உங்களை நான் வந்து இந்த இறந்த வீடுகளுக்கு வரும்போது நான் வந்து உங்களை பார்த்தேன். அதுக்கு பிறகு உங்களை பற்றி விசாரித்தேன். அதனால கண்டிப்பாக சகோதரியை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருந்த போது இன்னும் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அதாவது பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு போகும், ஆனால் சில நிகழ்ச்சிகள் தான் எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தரும். அதாவது நாம நல்லா இருக்கும், இன்னும் பல பேர் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தோட சில பேர் நடந்துக்க அவங்க கூட பயணிக்கும் போது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியா இருக்கும். அப்போதான் நான் கண்டிப்பா வர்றேன் அண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ நான் வந்து நிறைய பேருக்கு உதவி பண்ணிட்டு இருக்கோம். அதாவது கல்வி வந்து ஒருத்தருக்கு எந்த கஷ்டமுமே வராம பாதுகாக்கும் அவங்களுடைய. ஆனா ஒரு போதை பழக்கத்துல இருந்து ஒருத்தர் விடுபடும் போது ஒரு தலைமுறையே, அது சில வீட்டுல பெரிய அப்பாக்கள், அண்ணன்மாரு, தம்பிமாரு இந்த பழக்கத்துல அடிமையா இருப்பாங்க. ஆனா அவங்க அதை விடுபட்டு போகும்போது ஒரு தலைமுறையே வந்து வெற்றி காணும். அதுக்கு எடுத்துக்காட்டி இப்போ நீங்கள் எல்லாரும் உங்களுக்கே தெரியும், ஏன்னா அவங்க மகிழ்ச்சியாக அவங்க ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கும்போது அதை அண்ணன் பார்க்கும்போது நானும் பார்க்கும்போதும் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஒரு நண்பர்கள் தான் ஒருத்தரோட வெற்றிக்கும் காரணமா இருப்பாங்க, பல்வேறுடைய கெட்ட பழங்கள் தோல்விக்கும் காரணமா இருப்பாங்க. அதே மாதிரி அண்ணனுடைய நண்பர்கள் வந்து வெற்றிக்கு காரணமா இருக்கிறது மிகப்பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. இனி நீங்க எல்லாருமே பலருடைய வெற்றிக்கு இந்த மாதிரி பழக்கத்துல இருக்கவங்களை மீட்டு அவங்களுக்கும் உங்களை மாதிரி ஒரு அழகான வாழ்க்கையை நீங்க கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் அண்ணங்க இல்லை, நீங்க எல்லாருமே என்னுடைய அண்ணன்கள் தான். இதுல முக்கியமா நம்ம தாரதி அக்கா, நம்ம என்னுடைய அன்பு சகோதரி, இவங்கெல்லாம் எனக்கு வந்து நம்ம அரசியல்ல என்னோட அப்பா தான் இருந்தாங்க. ஆனா அதுல எனக்கு கொஞ்சம் ஆர்வம், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணும்போது ஒரு மகிழ்ச்சி வரும்.
அந்த மகிழ்ச்சி தான் என்னை வந்து இந்த அரசியல் பயணத்துல இந்த அளவுக்கு தொடருது. அதுக்கும் அண்ணன் எப்பவுமே நான் சப்போர்ட்டா இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் கார்பரேஷன்ல கவுன்சிலரா இருக்கும்போது ரவி அண்ணன் வெளியே போயிருக்காங்க. அவங்களுமே எங்க கார்பரேஷன்ல வந்து சில ரோடு போடுறதா இருக்கட்டும், என்ன ஸ்கீமா இருக்கட்டும் சொல்லி தருவாங்க. நாங்க வந்து பெரிய அடுத்த எம்எல்ஏ ஆகணும்னா, அதாவது எல்லாரும் வந்து, அதாவது இந்த ஹிந்து தான் கிறிஸ்டின் தான் அப்படின்னு பல்வேறு மனசுல சில எண்ணங்கள் இருக்கும். ஆனா அப்படி என்னோட பையனுக்கு யாருக்குமே அந்த எந்த எண்ணமுமே கிடையாது. அதனால நான் படிச்சது வேதநகர் ஸ்கூல்ல படிச்சேன். நான் 10 வருஷமா அங்கதான் படிச்சேன். நமக்கு எல்லா பிரேயருக்கு எல்லாம் போகும். அந்த ஸ்கூல்ல எங்களுக்கு சொல்லி தந்த நிறைய நல்ல விஷயங்கள் தான் இன்னைக்கு இந்த சமுதாயத்துல நான் நிறைய நல்ல விஷயங்கள் செய்யறதுக்கு காரணமா இருந்திருக்கு. அதனாலதான் எனக்கு எதுவுமே தடையா தெரியல. எல்லா இடத்துக்கு, அது சர்ச்சா இருக்கட்டும், பள்ளியா இருக்கட்டும், ஸ்கூலா இருக்கட்டும், கோயிலா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் ஒரே மனநிலையோட செயல்படுறதுக்கு அது எனக்கு ஒரு காரணமா இருக்கு. இதுவரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண அன்பு சகோதரர் அனைவருக்கும் நன்றி. அதே மாதிரி தாரதி அக்கா அவங்களுக்கும், எங்க அரசியல் அவங்க ரொம்ப சீனியர், அவங்களுக்கு எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு ஒரு நல்ல நாள், எங்களுடைய அண்ணனுடைய பிறந்த நாள். ஒவ்வொரு ஆண்டும் இதை விட சிறப்பா பல ஆசீர்வாதங்களோடு கொண்டாடணும்னு வாழ்த்துகிறேன். நன்றி. உங்கள் தொழில் சிறக்கவும், தொழில் நிறுவனங்களின் விபரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு 9659520537. மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப், மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்.